தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப கலாவும் ரிஷியும் கூட்டு சேர்ந்து பயங்கரமா ஃப்ராடுத்தனம் பண்ணி எப்படியோ இளமதிய பொய் கேஸ் போட்டு லாக்அப்ல அடைச்சிடுறாங்க. இந்த விஷயம் எப்படியாச்சும் பரமனுக்கு தெரியணும் இல்லையா? ஸோ பரமனுக்கு இதுவரைக்குமே இளமதிய அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியாது. இப்ப இளமதி வந்து ரொம்பவுமே அழுது புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன்லயே பரமனுக்கு தெரிஞ்ச ஒரு கான்ஸ்டபிள் இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த கான்ஸ்டபிள் மூலியமா எப்படியோ ரிஷியோட அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. இந்த ரிஷி அவங்க அம்மாவை பயன்படுத்தி தானே இந்த சிக்கல்ல இளமதியை மாட்டி விட்டுருக்கிறாப்ல. ஸோ இதை தெரிஞ்ச உடனே நேரா அவங்க போய் பரமங்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பரம அடிச்சு பிடிச்சிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராப்ல. ஸோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாலும் இந்த ரிஷி கண்டிப்பா இளமதியை வெளியில விட மாட்டாங்க. ஸோ பரம எப்படி இளமதியை வெளியில எடுக்க போறாப்ல அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். மேபி ரிஷியோட அம்மா தான் இதுக்கு உதவுவாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம்.